ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சம்மர் வெக்கேஷனில் போன தேர்ட் ஸ்பாட்டோட விலாக் தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு ஃபார்மு அண்ட் ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி பிளேஸ் தான் இது. ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் அப்படியே காமாக அமைதியாக ஒரு ஏரியா இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக ஒரு இடம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் மார்னிங் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். லஞ்சுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து ஏதாவது ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. டைமிங் அந்த மாதிரி தான் நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து ஷெட்யூல் பண்ண டைமுக்கு நாங்கள் கிளம்பி அங்கே ரீச்சும் ஆயாச்சு. பட் பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த ஃபார்முக்கு போகிற இடம் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வாக் மாதிரி இருந்துச்சு. அதுவும் நார்மலாக ஸ்ட்ரெயிட் ரோடு அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ஹில்லி ரீஜியன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம நடக்கிறது ஃபுல்லாமே மேலே கொஞ்சம் ஏத்தத்தில் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் போகிறப்பவே லைட்டாக கொஞ்சம் டயர்டானோம். அப்புறம் அங்கே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஆடு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதையா ரொம்ப நேரம் அதை வந்து பார்த்துட்டே தான் இருந்தா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து அவள் நேரில் பார்க்குறது. நம்ம ஊர்னா நிறைய இடத்துல இருக்கும், பக்கத்து வீட்டிலலாம் வளர்ப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் பக்கத்து வீட்லேயே ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சு. மேபி சென்னையில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பார்க்குறது. பட் ஸ்டில் நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் ஈஸியாக வந்து ஆக்சசபிள் தான். இது இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து பார்க்குறது. அண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பிளேசஸில் தான் வந்து நம்ம போய் பார்க்கவும் முடியும் இங்கே. அப்புறம் அவளும் கொஞ்சம் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணா. அவள் பயப்படுறதுக்கு முன்னால் நாங்கள் பயந்து அவளோட கையை வந்து தட்டி விட்டனால அதுக்கப்புறம் அவளும் பயந்துட்டா. அப்புறம் மறுபடியும் கொடுத்தோம், அவள் ஃபீட் பண்ணல. அப்புறம் உள்ளே நடந்து போய் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருந்தது, வேறு கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பீகாக் இருந்தது, டக் இருந்தது, அப்புறம் இன்னும் 2-3 எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா பெஞ்ச்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டோம் நாங்கள். பெரியவங்களுக்கு பெருசாக இந்த ஸ்பாட் வந்து எதுவும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியோலாம் இருக்காது. மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தான் இந்த ஏரியா.
நான் கொஞ்ச நேரம் நடந்ததுலேயே நல்லா டயர்ட் ஆகிட்டேன், என்னால் முடியல. அன்றைக்கி வெயிலும் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அத்யாவும் அவங்க அப்பாவும் மட்டும் மேலே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் இந்த செம்மறி ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்காக அவங்க 2 பேர் மட்டும் மேலே போயிட்டு வந்தாங்க. அத்யா வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. உட்காரவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட ஓடிட்டே தான் இருந்தா எல்லா இடத்துக்கும். அப்புறம் இங்கே வந்து பைன் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சா, ஸோ அந்த பைன் கோன் எல்லாம் நிறைய கீழே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் நானுமே கொஞ்ச நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அவள் கூட போய் விளாண்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மாற்றி மாற்றி 2 பேரும் ஓடி பிடிச்சி தான் விளாண்டுட்டு இருந்தோம் மோஸ்ட்டாக. கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா, அப்புறம் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். பர்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எங்கள் 2 பேருக்குமே. அத்யாவுக்கு வந்து ராகி கூழ் வந்து கிண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அத்யாவுமே சாப்பிட்டுட்டா. நாங்களும் பர்கர் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் இருந்தோம். மேக்ஸிமம் வந்து அங்கே ஒரு 2 hours 3 hours கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து அங்கே பெருசாக வந்து பார்க்குறதுக்கோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. நல்லா வாக்கிங் போகலாம், நல்லா விளையாடலாம். குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு குட்டி பார்க் மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே வந்து அத்யா ஏஜ் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்குன்னு எதுவும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. மோஸ்ட்டாக ஒரு 4-5 years ஓல்டு குழந்தைங்கள்லாம் தான் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சைடும் போய் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். அவ்வளோ நேரம் அவள் ஓடி ஆடினதுக்கு பஸ்ஸில் ஏறின உடனே வந்து மேடம்க்கு வந்து கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தூரம், எங்களுக்கு ஒரு 1/2 an hour ட்ராவல் இருக்கும். அந்த 1/2 an hourமே ரிட்டர்ன் வரப்போ நல்லா வாத்தியா தூங்கிட்டா. பாய் சொல்லு. பாய்.